பிரிஸ்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு அரசன் வேண்டும். அவருக்காக சமைச்சிடு தயவு செய்து. ஆமாம், கண்டிப்பாக கேனி. சரி, நான் நெசவும் முடித்து விட்டேன். சமையலை தொடங்குவோம். முதலில் ஒரு கிரீமை பூச வேண்டும். பல அடிக்கட்டுகள். கண்டிப்பாக பக்கங்களில் சில நிறமுள்ள கிரீமை சேர்ப்போம். அட, இது சிறப்பாக உள்ளது. எடுத்து விடுவோம். பாட்டி ஒரு மார்ஷ்மெல்லோ வாழ்க்கை மர்மம் அறிவார். அதை பாருங்கள். நான் இவை மெலிந்த நூல்களை உருவாக்குகிறேன். வேயிலா, நமக்கு பின்னல்களாகவுமே கிடைத்து விட்டோம். இது கேக்கிற்கு சரியான அலங்காரம் அல்லது வேற எந்த இனிப்புக்கும் சரியானது. சரி, நான் முடித்து விட்டேன். சமையல்காரர், நீங்கள் ஏதாவது விதிவிலக்கு செய்கிறீர்களா? பாட்டி, என் கேக்குக்கு தலையிடாதே. இந்த அற்புதமான வானவில் இனிப்பை பாருங்கள். சரி, இதற்கு சரியான வடிவத்தை கொடுத்து விடுவோம். பிரமாதம். பாதி முடிந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். அத்தனைதும் சமமாக்குவது சரியானது. மேலும் ஒரு பளபளப்பான மேல் பக்கம். பாலா, அது பாரு, இதுவெல்லாம் அழகா இல்லையா? நிறங்கள் அதிகமாக இருப்பினும் அது சிறந்ததே. மேலே சுவையான சிற்றூட்டல். நான் முடித்து விட்டேன். போன் அப்பெட்டிட் குழந்தை. அதிசயம் செஃப், நீங்க நன்றா செய்தீர்கள். ராக்ஸி, ராக்ஸி. நான் கூட தொடங்கவில்லை. நன்றாக. எனக்கு அவசரமாக என் குண்டுவடிகள் வேண்டும். நெஞ்சில் நிறைய இருக்கிறது. அதை பயன்படுத்தி கேக்கை அலங்கரிப்போம். அதிகம் இருக்கிறது தான் மேல். இது மிகவும் நல்லதாக தெரிகிறது. நன்றாகவே உள்ளது. இப்போது காப்ல வறுவலை சேர்த்து கொண்டு முடிக்கிறேன். என்னிடம் அதிக நேரம் இல்லை என்பதில் மிகவும் வருந்துகிறேன். என் அண்ணன் இதை பிடிக்கும் என நம்புகிறேன். கவலைப்படாதே செல்லம். அட்டி, நாங்கள் தயாராக உள்ளோம். எவ்வளவு வேடிக்கையான விளையாட்டு. எல்லா டோனட்ஸ்களையும் நான் சேகரித்து வென்றுவிட்டேன். மடிவே ஸ்வோர்ட் என்ற விளையாட்டை கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் என மறைவு தளங்களில் பதிவிறக்கி நாம் இணைந்து விளையாடலாம். நீ அற்புதமான வேலையை செய்தாய். ஒவ்வொரு கேக்கையும் தனித்தனியாக சாப்பிடுவேன். என் சகோதரியின் கேக் சாப்பிடுவதற்கு நல்லது. ஆனால் ஏதாவது விசேஷம் இல்லை. ரெயின்போ கேக். சமையல்காரர் இதை நிச்சயமாக செய்தார். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் மிகவும் ருசியானது. நன்றி பாட்டி, நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான கேக்கை செய்துள்ளீர்கள். வாவ், ரொம்ப சூப்பர். எனக்கு பிடிச்சிருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார். உண்மையாவா? நீ கேட்டியா அது? பாட்டி சூப்பர். அறிந்தாயா? சரி கெனி, இந்த முறை நான் கவனச்சிதறி விட மாட்டேன். இதை பண்ணலாம். முதலில் பிளெண்டரில் பாலை ஊற்றுங்கள். சாலட் பகுதி. முக்கியமாக மூக்கில் புகாது பார்த்துக்கொள். காகாவிற்கு எந்த ருசி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி நான் ஜெயிக்க போவதில்லை. நான் இதோடு குளிர்ச்சியானதாக ஏதாவது சேர்க்க வேண்டும். உதாரணமாக குக்கீஸ் மற்றும் மார்ஷ்மெலோக்கள் மற்றும் மற்ற சில விஷயங்கள். இந்த சேர்க்கையை பார்த்து கென்னி அதிர்ச்சி அடைவா என்று நினைக்கிறேன். என் காக்டெயிலை அவர் பருகும்போது அவரது முகத்தை கற்பனை செய்ய முடிகிறது. ஒரு நாள் நானே என் சொந்த உணவகத்தை தொடங்கி விடுவேனா?
சரி, கவலைப்படாதே. நான் என் காக்டெயிலுடன் தொடர்கிறேன். என்னுடைய கருத்தில சாக்லேட் இல்லாமல் மிகச் சிறந்த காக்டெயில் செய்வது சாத்தியமல்ல. இதோ பியாரிப்பான், இதை உருக்குவோம். அனைத்தும் முடிந்தது. மூத்த அத்தை அருமையான சூடான சாக்லேட் செய்தார். அதுவே இல்லை. பாட்டி நல்லா, நான் என்னோட காக்டெயிலுக்கு போறேன். முதலில் நான் ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்துறேன். ஆம், ஆல் சரியான அலங்காரம். ஸ்ட்ராபெர்ரி இல் செல்கிறேன். அனைத்தையும் மிக்சியில் போடுகிறேன். சில ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். நிறைய ஐஸ்கிரீம். அடுத்தது ஸ்ட்ராபெர்ரி ஜாம், எனது காக்டெயில். கடைசியாக ஒரு வானவில் டோனட், மேல் சில விசிறிப்பால். யானை எச்சல்கள் சில மற்றும் கமிகள். சரி, மேற்புறத்தில் சிறு நிறமுள்ள சிறுதுளைகள் மற்றும் என் பொன்னாணி முடிந்தது. என்ன சொல்கிறீர்கள் பாட்டி? வாழ்த்துக்கள் சமையல்காரர். என்னுடைய பாட்டியாருக்கு குளச்சேரியோட பனானா பால் மற்றும் ஐஸ்கிரீம் செய்ய தனித்த அறுவை இருந்தது. அதை எல்லாற்றையும் கலக்குவது. என்னுடைய சாக்லேட் கோப்பை எப்படி இருக்கிறது? அது உறைகிறார் என்று நம்புகிறேன். ஆம், நிச்சயமாக உறைந்துள்ளது. வாருங்கள் சில குக்கீகளை நசுக்குவோம். எனது வாழைப்பழ கூத்தையை ஊற்றுகிறேன். அந்த குக்கி முறிதல்களை பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் நினைவூட்டுவதுண்டா? ஒரு மலரும் கொண்ட கிண்ணம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். கென்னி, நீ எனக்கு சிறந்த வேலை செய்தாயே. இந்த கிளாஸுகுவை மிகவும் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. வாவ், இவை எல்லாமே எனது பிடித்த மிட்டாய்களே. அது என்ன? ராக்ஸி. சரி, அடித்து பார்த்து விடலாம். எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். இது பூமியா? வாசனை சுவாரஸ்யமாக இல்லை. ஓ, ஒரு நிமிடம் காத்திரு. இந்த திட்டம் சாப்பிடக்கூடியது. இது போல ஒன்றும் நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. ஆனால் வெற்றியாளர் சேஃப். அருமை மாமாமியா, இது எனது வெற்றி. நீ என்ன கூட பாஸ்டா சமைக்கிறாயா? கூழமைந்த பந்துகள் சேர்க்கவும். சரி அன்புக்குரியவளே, நாம் அரை நேர நூடுல்ஸ் செய்ய முடிந்தால் நான் பாஸ்தா சமைக்கிறேன். கச்சா காய்ச்சும் போது நான் எனது தொலைபேசியில் விளையாடலாம். நீ அதை சாப்பிட முடியாது. மிகவும் ருசியான பாஸ்தா உங்கள் சொந்த கைகளால் செய்யப்பட்டதும் தான். முதலில் நான் மாவினையும் 2 முட்டை மற்றும் பால் சேர்த்து துவக்கி தோசைகளை தயார் செய்ய போகிறேன். அதை வடித்தால் கலக்கவும் மற்றும் மாவை உருட்டுங்கள். அதில் எங்களுக்கு இயந்திரம் உதவும். நன்றாகவே பாஸ்தாவை வெட்டுகிறது. பரிபூரணம், இதை பாருங்கள். நம்ம இதை காய்ச்சி விடுவோம். இப்போது பூண்டு சேர்த்து தக்காளி பாதம் செய்ய ஆரம்பிக்கிறேன். பாட்டி, என் பாஸ்தா புலோனியஸ் சாஸ் மற்றும் துருவிய சீசுடன் நீங்களே பார்த்திருக்க வேண்டும். எப்பவும் கடாயும் தான். ஆசம். அதற்கு கொஞ்சம் பேகன் சேர்த்தால் அருமை. மற்றும் சில சீஸ் நடுவே உதவி.
நான் புதிதாக சாதித்தேன். ஊஃப், நான் அதிகமாக விளையாடிக் கொண்டிருந்தேன். நான் வா என்னுடைய முழு நூடுல்ஸ்களின் கடவுள். நன்றாக இருக்கிறது என நினைக்கிறேன், ஆனால் இது ருசியாக தெரியவில்லை. உண்மையில் கேட்சப் சரி செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பாருங்கள் பாட்டி, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு தோன்றுகிறது என் நூடுல்ஸ் நான் அவற்றை இருந்து எதை வேண்டுமானாலும் நையாற்ற முடியும். அதை சுருட்டிக் கொள்ளலாம். மேலும் சிறிது தக்காளி சாஸ் ஊற்றுகிறேன் மற்றும் அதனை அலங்கரிக்கிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? நன்றி பாட்டி, ஆனால் இதை பாருங்கள். நன்றி. இது செம்ம பண்ணாங்கிறது. முடிச்சாச்சு. அது சூப்பராக இருக்கிறது. இன்று நான் அருமையான மதிய உணவு சாப்பிட போகிறேன். இந்த பாஸ்தா பீஸா போன்ற தோற்றத்துடன் இருக்கிறது. மிக அருமையாக சுவைக்கிறது. இந்த சீசை பிரான்சில் சாப்பிடுகிறீங்களா? எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் பாட்டியின் பாஸ்தா சாப்பிட போகிறேன். இது மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. உண்மையில் சமையல்காரரின் பாஸ்தாவுக்கு கொஞ்சமும் கம்மி இல்லை. ஆனால் என் சகோதரியின் நூடுல்ஸ் அப்படி அருமை இல்லையோ? அது அழகாக இல்லை. அதற்கு சுவை மன உறுத்தும். அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. சமைப்பாளி, இந்த சவால் எங்கே? எங்கள் சேனலுக்கு விரல்கள் தூக்கி லைக் செய்வோரும் பங்கு பெறுவோரும் அனைவருக்கும் நன்றிகள். விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. பை.